ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு த எஸ்கே தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் பேட்டில் கேட்ச் அண்ட் ட்ரெயின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேத்துக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா சார்மேண்டருக்கு 4 கொண்டு வந்துட்டோம். பெரிஸ் நிறையா இருக்குன்றதுனால இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணலாம். இன்னொரு வாட்டி. ஓகே, அவ்வளோதான். பெரிஸ் காலி 7வது லெவல் வந்துருச்சு. இது 4வது லெவலே தான் இருக்குது. ஓகே, இவங்க இருக்காங்களாக்கும் கடுப்புங்க இந்த பேட்டில்னாலே. வர்சஸ் ஒரு 2 கிராஷ் டைப் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம சார்மேண்டரை வச்சே முடிச்சுட்றலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 லெவல் தானே அது. நம்ம 7வது லெவலு உடனே எழுத முடியலாம் போல. அவன் தான் அட்டாக் பண்ணோம். 2 தானா? இருங்க, நம்ம 47 போடுங்க. ஒரே அடியில் முடிச்சாச்சு. சூப்பர். இதுக்கு இந்த மூவ் போடுவோம். 24 தானா? கிராஸ் டைப்பாக இருந்தாலும் 24 தானா? போனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47 குறைஞ்சிச்சு. 4வது லெவலில் இருக்கிறதுனால கம்மியாக குறையுது. 3 அடி அடிக்குது பார்த்தீங்களா? 3 அடி அடிக்க வைக்கிது பார்த்தீங்களா? எஸ், 8 பெரி கிடச்சிருக்கு. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. 20 பெரி அதில் கிடச்சிருக்கு. அப்போனா 28 பெரி. கரெக்ட், 28 பெரி இருக்குது. சார்மண்டருக்கு மட்டும் தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் டைப் ஜிம் தான் வரப்போகுது. ஓ, எவால்வ் ஆகுது. வாவ், இது சார்மிலியன் நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சார்மிலியன். எவால்வ் ஆகணுன்னா காயின்ஸ் தேவை. ஃபுல் எவால்வ் ஆகணுன்னா டைமண்ட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே போகலாம். இது நம்மளுக்கு தேவையில்ல. ஒரு பால் இருக்குது, வேணாம். நெட்டு வேணாம். சரி, விளம்பரம் வேணாம். இங்கே ஒன்று இருக்கு, ஆனால் அங்கே தான் பார்த்துருக்கு. போயிடுச்சு. நம்ம வந்துடுச்சு. அதை எடுக்க முடியுமா? ஜம்ப்லாம் பண்ண மாட்டான் அவன். சரி, காண்டுங்க. இவன் ஐயோ, என்னங்கடா நீங்கள் 10 அடிக்கு ஒருத்தன் இருக்கீங்க. ஓகே, இவனையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்தடுத்து போகணும். நான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட்டில் தான் ஜிம்முக்கு போவேன். ஸோ அதாவது ட்ரெயினர் ஜிம் செகண்ட் பார்ட்டு தான் போவேன். செகண்ட் பார்ட் 11வது லெவல் இப்போ இருக்குது. சார்ஜ் மில்லியன் போடு. 4வது லெவலு முடிச்சாச்சு ஒரே அடியில். இதுக்கு அந்த மூவ் போட்டுக்கணும் கைஸ். அவன் தான் அடிக்கிறது. மிஸ்ஸா? சூப்பர் கூல். இருங்க, அந்த நடுவில் இல்லை. பறன்றது வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 காமிக்குது. ஸோ பறன்றதை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா கொஞ்சம் பவர் வந்து வரும்னு நினைக்கிறேன். அதனால் பறன்றதை செஞ்சேன். 2வது என்னது? 2வது அதே மூவ் தான் பண்ணுது. கொஞ்சம் பவராக வரும்னு நினைக்கிறேன் அது. ஓகே, கிஃப்ட் பாக்ஸ் கிடச்சிருக்கு. 20ஆ? ஈஸியாக பெரிஸ் கிடைக்கும் போல இதில். இவன்கிட்ட போனால் சைக்கிள் தருவான்னு நினைக்கிறேன். அதான் பையன் சொல்கிறான். ஓ, பால். இருங்க, அதுக்கு முன்னாடி இது எப்படியாவது அடுத்தது எவால் வந்து பார்த்திங்கன்னா 26வது லெவலு. ஸோ நான் எப்படியாவது கொண்டு வந்தாங்க. 26 டைமண்ட் ஒன்று கூட இல்லை. அவ்வளோதானா? 5 பேர் வேஸ்ட்டாக போகுது. இது வேணாம். கிஃப்ட் பாக்ஸ் சூப்பர். இதில் 20 கிடச்சிருக்கு. ஓகே, இதையும் கொடுத்துடலாம். 17 18 அவ்வளோதான். அதில் பெரிய ஒன்று இருக்குது. ஓ, இது நம்மளுக்கு தேவையில்ல. பால் இருக்குது. ஓகே, எடுத்தாச்சு. போ அது பக்கத்தில் இருக்குது. அப்படி தான். என்னங்கடா நீங்கள்? சரி, இவனையும் முடிப்போம். பார்க்க
பார்க்க வயசான ஒரு மாதிரி இருக்கான். என் கூட போய் பேட்டில் போடுறான் பாருங்களேன் பேட்டில். உய் இதில் ஜெயிச்சா நம்மளுக்கு ஸ்குட்டில் கிடைக்குமா? ஐயோ ஃபயர் டைப் போய் எடுத்துறேன் காய்ஸ். ஸோ கிராஸ் டைப் எடுத்துருக்கணும். வாட்டருக்கு எதிராக கிராஸ் தானே நிற்கும். ஐயோ ஃபயர் செத்துன்னு நினைக்கிறேன். இல்லை அது லெவல் வந்து 2 தான் இருக்குது. அப்படின்னாலும் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க போகுதுன்னே தெரில. ஏன்னா அது வாட்டர் எடுத்து வந்து ஃபயர் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அதான் கான்செப்டே. பாருங்க மிஸ்ஸு. இப்போ அதை அடித்து மிஸ் ஆகலைன்னா ஏய் காண்டு. அதை அடித்தா மட்டும் மிஸ் ஆக மாட்டேக்கே. அதை அடித்தா மிஸ் ஆகுது, நான் அதை அடித்தா மட்டும் மிஸ் ஆக மாட்டேங்குது. 111 கொண்டு வந்துருச்சா? ஒரு வழியாக முடிச்சாச்சு. இதெல்லாம் ஒரே அடியில் முடிச்சிடலாம். ஓ 2 அடி. ஓகே 2 அடியில் முடிச்சிடலாம். ஈஸி தான். சப்ப மாட்டு. அவ்வளோதான் ஃபினிஷ். அடுத்து என்னது? இதுவும் கிராஸ் டைப் தான். இதையும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஐயோ அந்த மூவ் போட்டிருக்கலாமோ? சரி விடுங்க, அடிச்சே சாகடிப்போம். கூல். இதையும் முடிச்சாச்சு. கிஃப்ட் பாக்ஸ் கிடையாதா? ஓகே வெயிட்டிங். இந்த விளம்பரமா இந்த ஆடு தொல்லை கேம்லேயும் தாங்க முடியல. ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே போடு. ஸ்கூட்டிட்டு கிடச்சிச்சு. ஃபஸ்ட் நம்மளுக்கு சாய்ஸ் தருவாங்க பார்த்தீங்களா, 3 போக்கிமான்ஸ். அந்த 3 போக்கிமானுமே என்கிட்ட இப்போ இருக்குது. போடு 20 பெரி, 53 பெரி கிடச்சிருக்கு. இது என்ன கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக தராங்க. ஓகே 20 டைம் ஆகும் போல. 9 நிமிஷம் 10 நிமிஷம் சாரி 10 நிமிஷம் ஆகும். 20 21 22 23 23வது லெவல் கொண்டு வந்தாச்சு ஷார்ம்லேயான. ஓகே இப்போ இறங்கணும். இது வேணாம். வேணாம் வந்துரு. ஓகே இரு கிஃப்ட் பாக்ஸ் நம்மளுக்கு இது முக்கியம். இன்னும் 2 பாலை தந்துருக்கீங்க. பால் வச்சு நான் என்ன பண்ணுறது? போக்கிமான்ஸ்லாம் கொஞ்சம் தான் கேட்ச் பண்ணுவேன். அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இப்போ இதில் ஜெயிச்சா சைக்கிள் தருவாங்க. ஸோ நம்ம வந்து ஜெயிச்சாகணும். இருங்க ஃபஸ்ட்டு ஃபயர் டைப் தானே, அப்போ நம்ம வாட்டர் எடுப்போம். வாட்டர் டைப் எடுத்துகிட்டு வந்து ஃபயர் டைப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் டைப் செத்தக்கப்புறம் நம்ம ஃபயரை இறக்கி 2ஐயும் முடிச்சிடலாம். எப்படி என் பிளானு? எனக்குலாம் வலிக்கல. சரி என்ன தூசி மாதிரி இருக்குது, கொசு கடித்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னப்பா நீ ஃபயர் டைப்பு? நான் அடித்தா பாரு 42 வரையுது. மிஸ்ஸு போ கிளம்பு. பாரு நான் அடித்தா மிஸ் ஆகாது, செத்துப்போ. மிஸ்ஸா? அந்த இடத்துல நான் இருக்கும் போதில் மட்டும் மிஸ் ஆகலை, இப்போ வேற ஒருத்தன் இருக்கும் போதில் மட்டும் மிஸ் ஆகுது. என்ன காய்ஸ் இப்படி சீட்டிங் பண்ணுறாங்க? என்ன முன்னாடி 44 குறைஞ்சிச்சு, இப்போ 21 தான் குறையுது. அவன் அடித்தா ஆனால் 8 தானே குறையுது. ஓகே 8 முடிச்சாச்சு. ஓகே கிராஸ் டைப் இறக்கி தொலைஞ்சிட்டான் அந்த பைத்தியக்காரன். சரி இந்த கிராஸ் டைப் நான் வேமா முடிச்சு விடுமான்னு பார்ப்போம். 21 தான் குறையுதா? வேமா முடிச்சு விடு. நான் சார்மிலியன் இறக்கி உன்னைய அழுக வைக்கிறேன். எத்தனை குறையுது? ஏங்க ஃபயர் டைப் நம்மளை அடித்து கூட 8 குறைஞ்சிச்சு, நம்ம அடித்து 7 தாங்க கைஸ் குறையுது. இருங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 தான் குறையுது. என்னையா அது? 8வது கொடுங்கடாலே மிஸ்ஸு. இருங்க நம்ம அடிப்போம். பொறான்றதை அடிப்போம். கொஞ்சம் தான் கைஸ் குறையுது. இப்போ நான் என்ன நினச்சி பொறான்றதை அடித்தேன்னா, அது கிராஸு வாட்டர் டைப் மூவ் ஒர்க் ஆகாது. சரி அடிக்க ஒர்க் ஆகுதுன்னு நினச்சி அடித்தேன், அதுவும் ஒர்க் ஆகலை. அவ்வளோதான், ஒரே அடி தான். அடுத்த போய்க்குமானா சொல்லு.
அதுக்கும் ஒரே குடுப்பு தான், முடிச்சு விட்ருவோம். ஓ அது அடிக்குதா? சரி சரி, அடி அடி. ஏங்க நான் போடலான்னு நினச்சேன் ஸ்பெஷல் மூவ், அது போட்டுருச்சு. அதுக்கு பாருங்கள் 3 மூவ் மிஸ்ஸு ஸ்பெஷல் மூவில். நம்ம போட்டால் ஒன்று கூட மிஸ் ஆகாதே. மிஸ் ஆயிடுச்சு. 2 இது மிஸ் ஆகிருக்கு. ஹெல்த்துங்க, ஹெல்த்து போட்டுக்குது பாருங்களேன் நைஸாக. 16வது லெவல் இந்த கிராஸ் டைப் போக்கிமான். இது நம்ம பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஓடக்கினாலும் ஓடச்சிக்கலாம், வெளியே ஒரு நாள் வந்துக்கலாம் போல் இடையிலேயே. மேலே இந்த 2 ஆப்ஷன் அதுக்கு தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு ஆடு தப்பு கொடு. ஓக்காய் சைக்கிள் கிடச்சிருக்கு, சூப்பர். நான் நினச்ச மாதிரியே சைக்கிள் கிடச்சிருக்கு, இது தேவையில்லை. சூப்பர் காய், சூப்பர் 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 சூப்பர். நல்லா இருக்குது சைக்கிள். ஓடுறதோட இது கொஞ்சம் பெட்டர் தான். 25, இன்னும் 16 பெரிஸ். 16 எங்கே 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 ஒன்று கிடச்சிருக்கு. இருங்க, இதில் 10 கிடைக்கிது. 12. வாமா போ. இந்த கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணு. எத்தனை பெரிஸ்? 20. சூப்பர். நம்மளோட சேர்மன் வாழ்வாக டைமண்ட் கேட்கான். ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த ஜிம் பேட்டல் நான் அடுத்த பார்ட்டில் தான் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லைக் டார்கெட் 10.